Hello friends, நீங்கள் பார்த்து கொண்டு இந்த மிஸ்டர் தமிழ் சிட்டி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம அதை பற்றி பார்க்க போறோம். இந்த சின்ன டிவைஸ் வச்சு உங்கள் வீடியோ ஸ்மார்ட் ஹோமாக மாற்றலாம். இந்த சின்ன டிவைஸ் மட்டுமே இருந்தால் போதும். இது வந்து அலெக்ஸா மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் மூலியமாகவும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு ரிமோட்டும் கொடுக்குறாங்க. ரிமோட் மூலியமாகவும் ஃபர்ஸ்ட் பட்டன் அழுத்தினீங்கன்னா லைட் எரியும், செகண்ட் பட்டன் அழுத்தினா ஃபேன் ஆகும். இந்தமாரி இந்த சின்ன டிவைஸை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் IoT பேஸ்டான உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிக்கலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த கிட்டு, இந்த ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் கிட்டை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி உங்கள் வீட்டுக்கு ஈஸி அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குறது, அதுக்கப்புறம் ஈஸியாக ஒயரிங், எந்த ஒயருமே எக்ஸ்ட்ரா ஒயரிங் பண்ண தேவையில்ல, இருக்கிற ஒயரிங்கில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்பேஸுங்கிற பிராண்ட்லேருந்து ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் கிட் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். இது என்ன சைடில் கொடுத்துருக்காங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஈஸி டு இன்ஸ்டாலேஷன், எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவுமே தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன ப்ராடக்ட் டீல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஃப்ரண்ட் சைடில். அதுவும் இல்லாமல் இவங்கள்ட்ட என்ன ஃபியூச்சர் இருக்குன்னா, நீங்கள் ஓன் பிராண்ட் ஆட்டோமேஷனாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மிஸ்டர் தமிழ் சிட்டி ஆட்டோமேஷன் கிட் அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா அதேமாரி இவங்க ஓன் பிராண்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் பிராண்ட் நேமை போட்டு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 பீஸ்லேருந்து 1000 பீஸ் பல்காக ஆர்டர் பண்ணுறீங்க, உங்கள் பிராண்ட் நேமில் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட. இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண உடனே அவங்களோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமோட்லேயும் அந்த பிராண்ட் நேம் போட்டிருக்கு. அவ்வளோதான். ரிமோட்டில் வந்து 1 2 3 4 5 6ன்னு இந்தமாரி நம்பர் கொடுத்துருக்காங்க. லைட் ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணுறதுக்கு. இதோட மெயின் IoT கனெக்ஷன் வந்து இந்த இதுதான். இந்த USB பின் மாரி கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான். இதில் தான் நம்ம எல்லாமே கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்க ஒய்ஃபை நெட்டோடையும் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ரூட்டர் இருந்தால் மட்டும்தான் கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னலாம் இல்லை. வீட்டில் ஒரு மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் இதோட கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். அலெக்ஸாவோடய இது கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் ரிலேன்னு போட்டிருக்காங்க. 4 ரிலே கொடுத்துருக்கு. இதில் 4, அதுக்கப்புறம் இன்னொரு 3 கொடுத்துருப்பாங்க ரிலே. பார்த்தீங்களா, இங்கே ஒரு 3 ரிலே இருக்குது. அதுக்கப்புறம் இதோட பவர் சோர்ஸு, அந்த யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணுறதுக்கு பவர் சப்ளை, SMS இதுக்குள்ளே இருக்கும். உள்ளேயே மாடியூல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பெருசாக எல்லோ கலரில் இருக்குல்ல, இதுதான் ஃபேனுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு. ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபேன் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்கிறது. இப்போ வந்து இதில் ஒன்று ஒன்றா நம்ம பிரித்து பார்த்துடலாம் எத்தனை ரிலே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபேன் தான். இது வந்து 7 in 1, ஓகேங்களா. 7 லைட்டு ஒரு ஃபேன் கொடுத்துக்கலாம். அதுதான் 7 in 1 கொடுத்துருக்காங்க அவங்க. அதிலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இந்த யூசர் மேனுவலில் எப்படி இதுக்கு கொடுக்குறது அப்படின்னு. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இருக்கிறத ப்ளக் அண்ட் ப்ளே பண்ண போகிறோம், அவ்வளோதான். 7 ரிலே ஒரு ஃபேனோட ரிலே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவில் வந்து இது வந்து ஃபேனோட ரிலே. இது வந்து நம்ம ஃபேனில் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். நம்ம ஃபேன் வந்து சுவிட்ச் பாக்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஃபேன் நீங்கள் வேணுங்கிற ஸ்பீடு உங்கள் மொபைல்லையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அலெக்ஸா டர்ன் ஆன் தான் ஃபேனை ஆன் பண்ணும். இது பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பியோட IoT பேஸ்டான மாடியூலோட பவர் சப்ளை கார்டு. இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஐஸ்பேஸ் USB போட்டிருக்குல்ல, அதை வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணி பவர் சப்ளை, இந்த கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன் கிட்டுக்கு பவர் சப்ளை அதுதான். இதை கட் பண்ணி பார்த்துக்கலாம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு. இதுதான் இதோட மெயின் சோர்ஸே. இது மட்டும்தான் மெயின். பார்க்கறதுக்கு சின்னதாக ஒரு USB பென்ட்ரைவ் ஆட்டம் இருக்குது. ஆனால் இதில் தான் எல்லாமே நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்சிங் ப்ளஸ் கான்ஃபிகரேஷன் வீடியோ வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 7 வரைக்கும். 7 லைட்டு ஒரு ஃபேன் கொடுத்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் நம்ம IR சென்சார் மூலிமா இப்போ வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, உட்காந்த இடத்துல ஒரு டிவி ரிமோட் ஆன் பண்ணுற மாரியே தான். 1 அழுத்துனாங்கன்னா லைட் ஆன் ஆகும். எத்தனை லைட்டு, 7 லைட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதான் 7 in 1 கிட்டுன்னு நான் சொன்னேன். ஸ்மார்ட் ஹோம் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணிக்கலாம் இது மூலிமா. ரிமோட்டில் நீங்கள் 1 அழுத்துனீங்கன்னா லைட் இருக்கும். 7 லைட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேனுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், ஒரு ஃபேனு. இதேமாரி நீங்கள் 8 லைட்டு கனெக்ட் பண்ணுறதுனால இவங்க ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலுக்கு ஏற்ற மாரி நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து 7 in 1 கிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். 7 லைட்டு ஒரு ஃபேனு. இதில் பார்த்தீங்கன்னா IR சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த IR சென்சார் நம்ம டிவி ரிமோட் மாதிரியே இதுக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்களா, அதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லை உங்கள் கையில் மொபைல் இருக்குன்னா மொபைல் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அலெக்ஸா இருக்குன்னா அலெக்ஸா மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ப்ளக் அண்ட் ப்ளே தான். அவங்களே யூசர் மேனுவலில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு எப்படி அப்படின்னு. இருக்கிற ஒயரிங்கை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒயரிங்கே பண்ண தேவையில்லை. அப்படியே இருக்கிற வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சுவிட்ச் பாக்ஸை அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே மாரி இல்லை, சுவிட்சில் நம்ம கனெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இதோட பவர் சப்ளை கொடுத்தாச்சு. நான் எக்ஸாம்பிளுக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்க்குறேன். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டுருக்கு. இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, எப்படி வீட்டுக்கு பண்ணுறது, எந்த ஒயரிங்கும் இல்லாமல் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டுருக்கு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு ஆட்டோமேஷன் கிட்டு நிறையா வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பிராண்டில் இருக்குது ஆட்டோமேஷன் கிட்டு, எதெல்லாம் எப்படி ப்ரைஸில் இருக்குது, இன்னும் பட்ஜெட்டில் இங்கே கொடுத்துட்ருக்காங்க, நம்ம வீடியோ போடலாம். ஆட்டோமேஷனுக்கு ரிலேட்டடாக இப்போ ஃப்யூச்சர்லலாம் ஆட்டோமேஷன் தான் ஹோம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நாமளும் அதை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கிட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டோட ரிலே, இதெல்லாம் சும்மா ஈஸி. நீங்கள் இதை சோலார்லேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சோலார் உங்கள் வீடு ஃபுல்லாக டிசி ஹோமாக இருக்குது, நான் ஃபோன்லேயே சோலார் லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னாலும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரிலே மூலிமா. ஏன்னா இது 5 வோல்ட் பவர் சப்ளை தான் கொடுக்க போகிறோம். அது மூலிமாவே இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் ஆகும். சோலாரில் உங்களுக்கு ஆட்டோமேஷன் வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாம். இல்லை இதோட ஒயரிங் கனெக்ஷன் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அவ்வளோதான். இதில் ரிலே மட்டும்தான் நிறையா கொடுத்துருக்காங்க. ரிலே வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ஷன் பண்ணி பண்ணிக்கலாம். அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 7 போர்ட் இருக்கும். அந்த 7 போர்ட்லேயும் நம்ம 7 ரிலேயில் இருக்க ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு விஷயமே இல்லை இதில். பாருங்கள், ஒரு ரிலேக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஒயர் கொடுத்துருக்காங்க. அது ஹெவியாக தான் இருக்குது, போதும். லைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் போதும். ஹெவி லோடுக்கு ஃபேனுக்கு வந்து அவங்க பெரிய ரிலேவே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இது ஒரு மினி ப்ராஜெக்ட் மாரி தான் தெரியும். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஓடி பேஸ்டான ஒரு ப்ராஜெக்ட்டு நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்கள் வீட்டை ஆட்டோமேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிக்கலாம். இது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன ரிலே என்னடா எல்லோ கலரில் இருக்குது, கேட்டால் இது பிராண்டுங்கிற பர்ச்சேஸ் பண்ணாங்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொருளில் தான் உங்கள் வீட்டையே ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஏன்னா மற்ற ஆட்டோமேஷன் கிட்ட நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தா அவங்க வந்து இருக்கிற நார்மல் ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோமேஷன் ப்ளக்கு, ஸ்மார்ட் ப்ளக்கு அப்படியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இது நாம் வீட்டில் இருக்க நார்மல் சுவிட்சை நீங்கள் உள்ளே ரிமூவ் பண்ணிட்டு ஜங்ஷன் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேஷனாக மாறிடும். இதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டுக்கு ஒரு செல்லு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் செல்லை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயின், ருபீஸ் காயினை வச்சு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். அதில் வந்து நம்ம ஒரு லித்தியம் பேட்டரி போட போகிறோம். அவ்வளோதான், சின்ன பேட்டரி. அதுவும் அவங்களே கொடுத்துட்றாங்க. அந்த பாக்ஸ்லேயே வந்துடுது. ஃபுல் கிட்ட அவங்க பாக்ஸ்லேயே அசம்பிள் வருது. நம்ம வாங்கி கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணி நம்ம வீட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் போதும். ரொம்ப நீங்கள் ஓரளவுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது, ஓரளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குன்னா நீங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவல்லே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அதில் பேட்டரி போட்டாச்சு. பேட்டரி போட்டு ரிமோட்டை கிளிக் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார் வேலை செய்யுது. அவ்வளோதான், ரிமோட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாரி கொடுத்துருப்பாங்க. எல்லா மாடலுக்கும் செட் ஆகிறது ஒரே ரிமோட் மாரியே தான் இருக்கும். நம்ம மாடலுக்கு ஏற்ற மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை. இப்போ வந்து இது எப்படி மொபைலில் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது நான் பவர் சப்ளை கொடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாம். இல்லை நிறையா பேர் பிஎல்டிசி ஃபேன் கிட்டு வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பிஎல்டிசி ஃபேன் கிட்டு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வருதா, சிங்கிள் போர்டு இருக்கா, டபுள் போர்டு இருக்கா, மல்டி போர்டு இருக்கான்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பிஎல்டிசி ஃபேன் கிட்டோட வீடியோ அப்டேட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் கிட்ட அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒயரிங் பண்ணது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சின்ன டிவைஸ் எப்படி நம்ம வீட்டுக்கு ஸ்மார்ட் ஹோமாக மாற்றோம், அதுவும் இல்லாமல் நோ எக்ஸ்ட்ரா ஒயரிங்குங்கிறீங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸுங்கிறீங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்பீங்க. ப்ரைஸ் வந்து 7000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானில் இருக்குது. ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி அன்அவைலபிள்னு இருக்கும். நான் வெப்சைட் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்மள்ட்ட கூட இதே கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக நிறையா வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் போடும்போது அடுத்தடுத்த வீடியோ நம்ம கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.